ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மிஷினரி பயணமாக இன்றைக்கி கொல்லிமலைக்கு வந்திருக்கிறோம். இந்த கொல்லிமலை பகுதிக்கு 1900 ஜெசிமன் பிராண்டுங்கிற ஒரு குடும்பமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த இடத்துல அவர் சேந்தமங்கலம்ங்கிற இடத்துல முதல்ல ஒரு சின்னதாக கிளினிக் மாதிரி வச்சு அதை ரன் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு 1912 அவர் கொல்லிமலைக்கு செம்மேடு பக்கத்தில் அங்கே ஊழியத்திற்காக அவர் அங்கே இருக்கிற கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ உதவி செய்யும்படியாக அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறாருங்க. இப்போ அவருடைய வீட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பார்த்திங்க அப்படின்னா அவருடைய வீட்டோடைய வெளி போர்ஷன் நம்ம பார்த்தோம். இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா அவர் அப்போல்லாம் பஸ் போக்குவரத்து கிடையாது. கொல்லிமலைக்கு பஸ் போக்குவரத்து கிடையாது. குதிரையில் தான் அவங்க பயணம் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குறது அந்த குதிரை கட்டியிருந்த அந்த இடம். இந்த ஜன்னல் வழியாக தான் குதிரைக்கு அவங்க எரை போடுவாங்க. தீனி போடுறது இந்த ஜன்னல் வழியாக தான் போடுவாங்க. இது குதிரை கட்டி வச்சுருந்த இடம். கிட்டத்தட்ட அவர் ஒரு 5-6 குதிரை வச்சுருந்தாராம். அப்போ பஸ் போக்குவரத்து இல்லாததுனால குதிரையில் தான் அவர் பயணம் பண்ணியிருக்கிறாரு. இந்த பில்டிங் 1912 கட்டின பில்டிங். இது மர பங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. சிமெண்டோ மணல் கல் எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மரம் மட்டும்தான். பாருங்கள், இது அவர் படுத்த கட்டில். அந்த கட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அவர் யூஸ் பண்ண கட்டில் இது 1912. இங்கே பாருங்கள், அவர் யூஸ் பண்ண பெட்டி 2 ட்ரங்கு பெட்டி இருக்குது பாருங்கள், துருப்பிடிச்ச பெட்டி. இது அவர் அவங்க ஃபேமிலி யூஸ் பண்ண கட்டில். இந்த கட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்பி, அதாவது ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்குறாங்க. கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ரெண்டு 3 கட்டில் இருக்குது. பாருங்கள், ஸ்ப்ரிங்கு தெரியுது பார்த்தீங்களா? ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்குறாங்க. உட்காரும் போதே நல்லா அது ஒரு பெட்டில் உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இந்த கட்டில் அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்க யூஸ் பண்ண கட்டில், ஜெசிமன் பிராண்ட். இந்த ரூம் ஹாலு. நம்ம பெட்ரூம் பார்த்தோம். இது ஹாலு. கபோர்டு பாருங்கள், கபோர்டு கூட ஃபுல்லாக மரம்தான். உள்ள பார்த்தீங்களா? ரேக்கு, பீரோ அந்த மாதிரிலாம் இவங்க எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபுல்லாகவே வுட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அவர் ஏதோ அவர் கையில் எழுதி வச்சுருக்கிறாரு. ஆனால் எதுவுமே தெரியல, படிக்கவும் முடியல. அந்தளவுக்கு பழைய ஒரு பேப்பராக இருக்குது அது. ஆனால் அதை பத்திரப்படுத்தி வச்சுருக்குறாங்க இப்போது இருக்கிறவங்க. ஆனால் இது வரைக்கும் அது கரையான் ஏறவே இல்லைங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 1912 கட்டின மரபங்களா ஒரு சின்ன கரையான் கூட இல்லை. அங்கே பாருங்கள், இது அடுத்த பீரோ. இது எல்லாமே ஃபுல்லாக வுட்லேயே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் செல்ஃப். இது ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சன். ரொம்ப சிம்பிளாக வாழ்ந்துருக்காங்கங்க. இங்கே பாருங்கள், மேலே கூட மரம்தான். ரூஃப் கூட எதுவுமே கிடையாது. அதாவது கூரையோ ஸ்டீலோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபுல்லாகவே மரம்தான். பாருங்கள், டாப் வியூ காட்டுறேன் நான். மேலே ஃபுல்லாக ரீப்பர் மாதிரி அதை இது பண்ணி பாலிஷ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க.
கீழே பாருங்க. கீழே நடக்கிற இடம் வந்து ஃபுல்லாக பலகை. ம். ஃபுல்லாகவே பலகை தான். ஆனால் எப்படி கரையான் இல்லாமல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவருடைய ஃபோட்டோஸ் வச்சுருக்குறாங்க. இது பாருங்களேன், அவர் யூஸ் பண்ண சேரு. இவர் இங்கிலாந்துல இருந்து இங்கே வந்திருக்கிறாருங்க, கொல்லிமலைக்கு. இங்கிலாந்துல இருந்து இங்கே வந்திருக்கிறாரு. 24 வயசில் வந்திருக்கிறாரு. 44வது வயசில் அவர் இறந்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட 20 வருஷம் கிட்ட இந்த இடத்துல இருந்திருக்கிறாரு அவர். பாருங்க அவருடைய ஃபோட்டோ, ஜெசிமன் பிராண்டு. பக்கத்தில் இருக்குது அவங்க ஒய்ஃபு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. நாடு விட்டு நாடு வந்து ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கணுங்கிறதுக்காக அவங்க இங்கே வந்து இவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்து அவர் ஒரு விஷ காய்ச்சலால் தான் அவர் இறந்துருக்கிறாருங்க.